கர்நாடகா மாநிலத்தில் உள்ள 1000 வருடம் பழமையான சிவன் கோயில். ஐந்து ஆட்சியாளர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்ட அதிசய சிவன் கோயில். வியக்க வைக்கும் சிற்பங்களை கொண்டுள்ள தொழில்துறையால் பாதுகாக்கப்படும் அற்புத கோயில். வணக்கம் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கர்நாடகா மாநிலம் சிக்காபலபூர் என்ற மாவட்டத்தில் நந்தி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் போக நந்தீஸ்வரா கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பெங்களூருக்கு அருகில் தான் இருக்குது. பெங்களூர்லேருந்து ஒன் டே ட்ரிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். பெங்களூர்லேருந்து சரியாக 60 கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. நந்திமலை என்று அழைக்கப்படும் மலையின் அடிவாரத்தில் தான் இக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். இந்த கோயிலை 5 வெவ்வேறு ஆட்சியாளர்களால் இக்கோயில் கட்டப்பட்டு உள்ளது. முழுமையான வரலாறை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் டெம்பிள்ஸ் பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். கோயில் இருக்க இடத்துக்கு முன்னாடியும் சரி, கோயில் சுற்றியும் சரி நிறைய பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். போக நந்தீஸ்வரா கோயிலை தற்பொழுது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பராமரிப்பில் தான் உள்ளது. இந்த கோயில் உள்ளே செல்வதற்கு நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை. கோயில் உள்ள என்ட்ரு ஆனதும் கோயில் தேரை பார்க்கலாம் மற்றும் அங்கு தேரோட சக்கரமும் தரையில் இருப்பதை காணலாம். கோயிலுக்கு எதிரில் ஒரு சிறிய கோயிலும் அமைந்துள்ளது. கோயிலின் பிரதான கோபுரம் மொட்டை கோபுரமாக காட்சியளிக்கிறது. கோயில் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட வரலாறை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் முதலில் கட்டப்பட்ட காலகட்டம் நொலம்பா ஆட்சியாளர்கள் கர்நாடகா மாநிலத்தை ஆண்டு வந்த காலகட்டம்தான். பானா குயின் ரத்னவலி என்பவரால் இக்கோயில் 9ஆம் நூற்றாண்டில் நொலம்பா ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது. பின்பு 10ஆம் நூற்றாண்டில் கங்கா ஆட்சியாளர்கள் நொலம்பா ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தனர். அக்காலத்தில் ராஜா மரசிம்மா என்பவரால் கங்கா சாம்ராஜ்யம் வழிநடத்தப்பட்டது. அதன் பிறகு 11ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கங்கா சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது. பின்பு சோழர்கள் காலகட்டத்தில் கோயிலின் மேற்கூரை அமைக்கப்பட்டது. கோயிலை சுற்றி சுவர்களும் எழுப்பப்பட்டன. இங்குள்ள பிரதான தெய்வமான சிவபெருமானை பார்த்தவாறு நந்தி சிலைகளும் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு 12ஆம் நூற்றாண்டில் ஒயசலா ஆட்சியாளர்கள் இக்கோயிலை பராமரிக்க தொடங்கினர். இக்கோயிலில் திருமண மண்டபம், உமா மகேஸ்வரருக்கு தனி சன்னதி மற்றும் பல அற்புதமான சிற்பங்களை இக்கோயிலில் செதுக்கியுள்ளனர். அதன் பிறகு இறுதியாக 13ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் இக்கோயில் பராமரிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கோவில் வெளிப்புற சுவர்கள், கோவில் கட்டிடக்கலைகள், கோவிலோட குளங்களும் கட்டப்பட்டன. அதன் பிறகு திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கோயில் மூடப்பட்டு இருந்தது. பல ஆண்டுகளாக இக்கோவில் மக்கள் வழிபட அனுமதிக்கப்படாமல் மூடப்பட்டு இருந்தது. இறுதியாக 1791ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானை வீழ்த்தி இக்கோயிலை மீண்டும் திறந்தனர். இதுதான் இந்த கோயிலோட முழுமையான வரலாறு. இந்த நந்தி கிராமத்தில் நந்திமலை அடிவாரத்தில் போக நந்தீஸ்வரா கோயில் அமைந்துள்ளது. அதேபோல் மலைக்கு மீதும் யோக நந்தீஸ்வரா என்கின்ற கோயில் அமைந்துள்ளது. இந்த நந்திமலையில் இருந்துதான் 5 விதமான ஆறுகள் தொடங்குகின்றன. அவை பாலார் ஆறு, பினாக்கினி ஆறு, அக்ராவதி ஆறு, பாப்பகினி ஆறு மற்றும் சொர்ணமுகி ஆறு இந்த மலையில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. இக்கோயிலானது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த போக நந்தீஸ்வரா கோயிலில் 3 பிரதான தெய்வ சன்னதிகளை காணலாம். அவை அருணாசலேஸ்வரா சன்னதி, உமா மகேஸ்வரா சன்னதி மற்றும் போக நந்தீஸ்வராவுக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளன.
இதில் அருணாசலேஸ்வரா சன்னதி என்பது சிவபெருமானின் குழந்தை பருவத்தை குறிப்பது போல அமைந்துள்ளது. அதேபோல் போக நந்தீஸ்வரா என்பது சிவபெருமானின் இளமை காலத்தை குறிப்பது போல அமைந்துள்ளது. அதேபோல் மலை மீது அமைந்துள்ள யோக நந்தீஸ்வரா கோயிலானது சிவபெருமானின் தவ வாழ்க்கையை குறிப்பது போல அமைந்துள்ளது. இந்த போக நந்தீஸ்வரா கோயில் சிவபெருமானின் இளமை காலத்தை குறிப்பதால் இளமையை கொண்டாடும் விதமாக பல கோவில் திருவிழாக்கள் ஆண்டு முழுவதும் இக்கோயிலில் கொண்டாடப்படுகிறது. இங்குள்ள உமா மகேஸ்வரர் சன்னதி சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. புதிதாக திருமணமான தம்பதிகள் இங்குள்ள சிவபெருமான் பார்வதியை வழிபட்டு ஆசீர்வாதம் பெறுகின்றனர். இதற்கு முற்றிலும் மாறாக மலை மீது அமைந்துள்ள யோக நந்தீஸ்வரா கோயிலானது எந்தவித விழாக்களும் இல்லாமல் சிவபெருமானின் தவ வாழ்க்கையை குறிப்பது போல உள்ளது. இந்த கோயிலை 5 விதமான ஆட்சியாளர்கள் ஆண்டதால் அவர்களின் விதவிதமான கட்டிடக்கலைகளை கொண்டுள்ளது. இதில் அருணாசலேஸ்வரர் சன்னதியானது கங்கா ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது. மற்றும் இங்கு விநாயகர் சற்று வித்தியாசமாக சிம்ம கணபதி அல்லது உக்கிர கணபதி என்று அழைக்கப்படுகிறார். இங்குள்ள சிவபெருமானை பார்த்தவாறு கிரானைட் கல்லால் ஆன நந்தி சிலை உள்ளது. அடுத்ததாக உள்ள உமா மகேஸ்வரர் சன்னதியில் ஓய்சலா ஆட்சியாளர்களால் இந்த சன்னதி கட்டப்பட்டு உள்ளது. இங்கு 4 தூண் கல்யாண மண்டபம் அமைந்து உள்ளது. இந்த மண்டபத்தில் உள்ள தூண்களில் சிவா பார்வதி, பிரம்மா சரஸ்வதி, விஷ்ணு லக்ஷ்மி மற்றும் அக்னி தேவா ஸ்வஹா தேவியோட சிற்பங்கள் மிகவும் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளது. மற்றும் மண்டபத்துக்கு முன்பு ஒரு பெரிய கல்குடையை காணலாம். இந்த கல்குடை இந்த கோயிலின் ஒரு சிறப்பான அம்சமாக உள்ளது. இந்த கல்யாண மண்டபம், இந்த கல்குடை எல்லாமே ஓய்சலா ஆட்சியாளர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. மூன்றாவது உள்ள போகநந்தீஸ்வரா சன்னதி பெரிய சிவலிங்கமை கொண்டுள்ளது. இந்த சன்னதியை சோழர்களால் கட்டப்பட்டு உள்ளது என்று கூறப்படுகிறது. அக்காலத்தில் ஆண்டு வந்த ராஜேந்திர சோழனால் இந்த சன்னதி கட்டப்பட்டு இருக்கலாம் என்று வரலாறு கூறுகிறது. இங்கு உள்ள தூண்களில் அழகான ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் அமைந்துள்ளன. இங்கு உள்ள நந்தி சிலையும் மிகவும் அற்புதமாக உள்ளது. இதே இடத்தில் 2 மண்டபமும் உள்ளன. ஒன்று கல்யாண மண்டபம், மற்றொன்று துலாபார மண்டபமும் உள்ளன. இந்த 2 மண்டபங்களும் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டுள்ளது. மற்றும் இந்த கோயில் தீர்த்தத்தின் பெயர் ஸ்ருங்கி தீர்த்தம். 4 பக்கமும் இந்த குளத்திற்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் உள்ளன. இந்த குளம் நந்தி தேவரால் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. நந்தி தேவர் தனது கொம்பால் பூமியை தோண்டி கங்கை நீரை வரவைத்து இந்த குளம் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இங்கே உள்ள நந்தி சிலைக்கு அருகில் நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளது. மற்றும் இந்த கோயிலை சுற்றி வரும் பொழுது மேலும் சில சிறப்பு வாய்ந்த சன்னதிகளை காண முடிந்தது. அவை அதில் ஒன்று காமதீஸ்வரா சன்னதி. காமதீஸ்வரா சன்னதியை பார்த்த பிறகு செல்லும் வழியெல்லாம் கோயில் சுவர்களில் பல அற்புதமான சிற்பங்களை காணலாம். ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்வது போல உள்ளது. அதற்கு அடுத்து அபித்த குச்சம்பாக்கு தனி சன்னதி அமைந்து உள்ளது. இந்த கோயிலில் ஒவ்வொரு இடத்திலும் பல்லாயிரக்கணக்கான சிற்பங்கள் குவிந்து உள்ளன. இந்த கோயிலை வழிபட்ட பிறகு மலை மீது உள்ள யோக நந்தீஸ்வரா கோயிலுக்கும் போயிருந்தோம். அந்த கோயிலோட வரலாறு மற்றும் கோயிலோட வீடியோவை அடுத்து வர வீடியோவில் காட்டுறேன். தொடர்ந்து இது போல் ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும். பெங்களூரில் இருந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.